ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி. நாளைய தினம் அதிகாலை 4 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் பகல் 11 மணி 14 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11 மணி 14 நிமிடம் வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காணும் பொங்கல் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக கரிநாள் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அந்த நாளிலே நாம் சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 38 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 58 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8 மணி 18 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 8 மணி 16 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 57 நிமிடம் முதல் காலை 6 மணி 39 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1 மணி 43 நிமிடம் முதல் 3 மணி 8 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6 மணி 38 நிமிடம் முதல் 8 மணி 3 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9 மணி 28 நிமிடம் முதல் பகல் 10 மணி 53 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 53 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2 மணி 11 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் காணும் பொங்கல் அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா. இந்த காணும் பொங்கலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் உறவுகளோடு சென்று, அந்த உறவுகள் மட்டுமல்ல நண்பர்களையும் சென்று பார்த்து, பால் பொங்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பா தெரியுமா. பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் அந்த பால் பொங்கிச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறத இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா போன் பண்ணி கேட்கிறோம், அவ்வளவுதானே தவிர அது போல அல்லாமல் நேரிலே சென்று சந்தித்து அளவலாவ வேண்டும் அப்படின்னு சொல்றா. அதாவது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக பொழுதினை கழிக்க வேண்டும். என்ன சொன்னா இப்ப நாளையில இருந்து பார்த்தோம் இந்த உத்தராயணங்கிறது பிறந்துருச்சு. அவ எல்லாரும் பிஸியா இருப்பா, வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு பின்னாடி அலைஞ்சின்னு இருப்போம், ஓடின்னு இருப்போம் இல்லையா. அது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லோரும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். இந்த நாள்ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த உறவுகளும் கிரகங்களும், அதாவது ஜோதிடத்திலே உறவுகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஜோதிடத்திலேயே உறவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னோம்னா நம்ம அப்பா அம்மா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இதுல பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எதுக்கு காரகத்துவமா சொல்லியிருக்கான்னா, பித்ருகாரகன், இவர்தான் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சூரியனுடைய அமைவிடத்தை கொண்டு தகப்பனாருக்கு இப்படி இருக்கும், அல்லது தகப்பனாருக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சூரியனுடைய அமைவிடத்தை கொண்டு சொல்கிறார்கள். அதே மாதிரி சந்திரனை பார்த்தோம்னா மாத்ருகாரகன், தாயாரை குறிக்கின்ற கிரகமாக சந்திரனையும், செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம்னா இதனை பிராத்ருகாரகன், அதாவது சகோதர காரகன் சொல்றா. பிரதர்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் பிராத்ருகாரகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதாவது சகோதரன், சகோதர பலம் என்பது இவருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்தை வச்சுண்டும், அதே மாதிரி புதன் என்கின்ற கிரகத்தினை தாய் மாமனுக்குரிய கிரகமாக பார்க்கிறார்கள். நமக்கு புதன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மகாவிஷ்ணு ஞாபகத்துக்கு வந்துருவார். விஷ்ணுவை மாமன் என்றுதானே விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் அழைத்து கொண்டிருப்பார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். ஆக புதன் என்கின்ற கிரகம் தாய் மாமனை பற்றி பேசும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் சொல்றது. அதே மாதிரி குரு என்கின்ற கிரகம் புத்திரகாரகன்னு சொல்றார்.
அதாவது பிள்ளைகளோடு உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது அந்த குருங்கிற கிரகம் ஜாதகத்திலே எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது அதை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன் என்று வரும்பொழுது இந்த சுக்கிரனை களத்திரகாரகன் என்று சொல்கிறார்கள். களத்திரகாரகன் சொன்னா இது மனைவியை பற்றியோ அல்லது கணவரை பற்றியோ பேசும். வாழ்க்கை துணையை பற்றி பேசக்கூடிய கிரகமாக அந்த சுக்கிரனை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். சனிங்கிறவர் அப்படியே தனிச்சு எடுத்து வச்சிருவோம். அவரை உறவுகளோட கலக்கல, அது ஏங்கிற காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறம் ராகுங்கிற கிரகத்தை எடுத்துக்கும் பொழுது ராகுங்கிறவர் பிதாமக காரகன் அப்படின்னு சொல்றார். பிதாமகர்னு சொன்னா அப்பா வழியிலே வரக்கூடிய முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்பாவுக்குத்தான் பிதாமகர்னு பேரு. அந்த பிதாமகர் மாத்திரமல்ல, அப்பாவினுடைய அப்பா அல்லது அப்பாவினுடைய அம்மா, அந்த பிதாமகின்னு சொல்லப்படக்கூடிய பாட்டி, இது போன்ற உறவுகளை பற்றி, அதாவது தந்தை வழி உறவினர்களை பற்றி பேசக்கூடிய அந்த கிரகமாக ராகு என்கின்ற கிரகத்தையும், கேத்துங்கிற கிரகம் பார்த்தோம்னா மாதாமக காரகன் சொல்றா. தாய் வழியிலே வரக்கூடிய, அதாவது தாயாரினுடைய அப்பா அப்படிங்கிறத மாதாமகர்னு சொல்லுவா. அந்த தாத்தா தாய் வழி பாட்டனை பற்றியும் தாய் வழி பாட்டியை பற்றியும் பேசக்கூடிய அந்த ஒரு கிரகமாக, தாயார் வழி உறவினர்கள், தாய் மாமன்கிறது புதன்னு சொல்லிட்டோம். மற்றவர்களை பற்றி, அதாவது தாயார் வழியிலே வரக்கூடிய அந்த முன்னோர்களை பற்றி பேசக்கூடிய கிரகமாக கேது என்பதையும் உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் மாத்திரமல்ல, இது போக பாவங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். பாவஸ்புட்டம்னு சொல்றோம் இல்லையா, அதுலயும் பார்த்தோம்னா தகப்பனாருக்குரிய பாவமாக 9ஆம் பாவத்தை பித்ருஸ்தானம் என்றே சொல்கிறார்கள். 4ஆம் பாவகம் என்று வரும்பொழுது அதனை மாத்ருஸ்தானம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி சகோதர பலம் என்று வரும்பொழுது இளைய சகோதரத்தை பற்றி 3ஆம் இடமும் மூத்த சகோதரத்தை பற்றி 11ஆம் இடமும் பேசுகிறது. 11ஆம் பாவங்கிறது அண்ணாவோ இல்ல அக்காவோ அவர்களை பற்றிய, அவர்களுடனான உறவை பற்றிய ஒரு விஷயத்தை அந்த 11ஆம் பாவங்கிறது சொல்றது. 3ஆம் பாவங்கிறது தம்பி தங்கைகளை பற்றி பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இப்படி அதே மாதிரி 5ஆம் பாவம் சொல்லி பார்த்தோம்னா அது புத்திரஸ்தானம் சொல்றா. பிள்ளைகளை பற்றி பேசக்கூடியது 5ஆம் பாவம் என்பது. 7ஆம் பாவகம் என்பதுதான் வாழ்க்கை துணையை பற்றி பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாவகத்திற்குமே இது போன்ற அந்த உறவுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சாஸ்திரம் மட்டுமல்ல, இந்த ஜோதிடம் என்கின்ற அந்த ஜோதிஷ சாஸ்திரமும் கூட உறவுகளுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அந்த உறவுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கூட அதை கூட உங்களுடைய ஜாதகமானது சொல்லிவிடும். இந்த உறவில கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா, இதனை இந்த மாதிரி சமாளிக்கணும், இந்த கிரகத்தினுடைய துணையை கொண்டு அந்த பிரச்சனையை நீ சரிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை ஜோதிடரானவர் சொல்லிவிடுவார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், ஏதோ ஒரு பிரச்சனைன்னா ஈகோ பார்த்துண்டு அந்த உறவை வெட்டி விடுவதற்குத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த உறவினை நாம் பேணி காக்க வேண்டும், அந்த ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்வதுதான் இந்த காணும் பொங்கல் நாள் என்பது. நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த நாள்ல போய் மாமா சௌக்கியமா, அத்தை சௌக்கியமான்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அந்த உறவானது உங்களுக்கு நீடித்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.